யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கனவாய் வச்சு நல்ல உரைப்பாக பட்டர் எல்லாம் போட்டு ஒரு பொரியல் செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். கனவாய், வெங்காயம், கறிமிளகாய், உள்ளி, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பு, தனி மிளகாய் தூள், சோளம்மா, வெண்ணெய், முட்டை, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு எண்ணெய். வாங்க இப்படி செய்யலான்னு பார்ப்போம். கனவாயை நாங்கள் இப்படி வட்டம் வட்டமாக வெட்டி அதை இப்படி குறுக்க வெட்டி வச்சுருக்கிறோம். இது கொஞ்சம் பார்வைக்கு வடிவாக இருக்கிறதுக்காக தான் கூட இப்படி செய்கிறது அந்த பொரியல். மற்றபடி நீங்கள் விரும்பின வடிவங்களில் வெட்டலாம். இதை செய்யக்கலாம், அந்த மீசையில் வைக்கல ஒரு வடிவாக இருக்கும். வாங்க இது இப்படியே இந்த மாதிரி செய்ய போகிறோம்ட்டு. இப்போ நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் மஞ்சள் தூளும், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் உரைப்புக்கு தனி மிளகாய்த்தூள் இதையும் போட்டு நாங்கள் ஒரு முட்டையும் நல்லா அடித்து சுத்தப்புறம் இதை நல்லா கலப்போம். முதல் இதை நல்லா கலந்து வச்சுட்டு முட்டையை அடிப்போம். இப்போ இந்த முட்டையின் வெள்ளைக்கருவை மட்டும் எடுப்போம். இதை நல்லா அடிப்போம். இப்போ நாங்கள் இந்த கனவாக்கிலேயே உப்பு போடுவோம், அளவான உப்பை போடுவோம். போட்டுட்டு இந்த முட்டையை இதுக்குள்ளே விடுவோம், கனவாக்கில் விடுவோம். விட்டு நல்லா பிரட்டி ஒரு பக்கத்தில் வைப்போம். இது கடைசி ஒரு 20 குறைஞ்சது அரை மணி நேரமாவது இது ஊறணும். இப்படியே மூடி ஒரு பக்கத்தில் வைப்போம். இதை இனி இப்படியே மூடி வைப்போம். ஒரு அரை மணி நேரத்துக்கு அதை மூடினபடி இருக்கட்டும். இதுக்குள்ள சோளம்மா போடுவோம். அந்த கனவாயில் இதெல்லாம் பிரட்டி பொரிக்க போகிறோம். அது புறம்பா போட்டு வச்சு இதுக்குள்ள நாங்கள் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போடுறோம். இதெல்லாம் அந்த உரைப்பெல்லாம் இதெல்லாம் வரும். நாங்கள் கனவாயிலையும் பிரட்டி வச்சு நாங்கள் இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் போடுவோம். கொஞ்சம் உரைப்பாக இருக்கும். எல்லாம் இது மிளகுத்தூள் போடுறேன், மஞ்சள் தூள், இது உப்புத்தூள் போடுறேன். இப்போ எல்லாத்தையும் நாங்கள் நல்ல வடிவாக கலந்து விட போகிறோம். நல்ல வடிவாக கலந்துவோம். எல்லா உப்பு தூள் எல்லாம் எல்லா இடத்துலையும் படத்தக்கடவா. இப்போ நாங்கள் ஊற வச்சது ஒரு 15 நிமிஷத்துக்கிட்டே ஆச்சு. நாங்கள் அடுப்பு பண்ணி மூட்டுவோம். அப்போ எண்ணெய் கொதிக்கட்டும். இப்போ நாங்கள் ஒன்றா எடுத்து இந்த சோள மாவில் பிரட்டி வைப்போம். சோள மாவில் வடிவாக பிரட்டுவோம். வடிவாக எல்லா இடமும் படட்டும். நீங்கள் பொறிச்சு எடுக்கல வடிவாக இருக்கும். மேசைக்கு வைக்கல இப்படியே எல்லாத்தையும் பிரட்டி வையுங்கோ. இதே மாதிரி செய்யுங்க. ஆனால் செய்து வைக்காதீங்க. வச்சா இப்படி கசியது. நீங்கள் நீரையே தாச்சிக்கில் போடுங்கோ. பிரட்டி நீர் தாச்சிக்கில் போடுங்கோ. தாச்சி கொஞ்சம் சூடு வரையில் இப்படியே போட்டு பொரிப்போம். பொரிஞ்சோடனே இந்த மாதிரி வந்து பார்ப்போம். இடக்கிட திருப்பி விடுங்கோ. எல்லாம் முருகிட்டு நீங்கள் இறக்குவோம். இது பேருந்து அவியல நம்முடைய முதலே நல்ல வடிவாக முருக வச்சு எடுங்கோ. இது பேருந்து அவியாது.
நீங்கள் அந்த நாங்கள் வெட்டின மாதிரி வெட்டினா இந்த மாதிரி வரும் வடிவாக வரும். சாப்பாட்டு மீசி இருக்க நல்ல வடிவாக இருக்கும் இந்த சாப்பாடு. நாங்கள் ஏற்கனவே நண்டு கோதில் பொரிச்சு காட்டுனாங்க, இறால் காட்டுனாங்க, எல்லாம் சாப்பாட்டு மீசைக்கு ஒரு வடிவை தரும். இதே மாதிரி பொரிச்செடுங்க எல்லாத்தையும். வாங்கோ, நாங்கள் எல்லாம் பொரித்து எடுத்துட்டோம். இனி இந்த பட்டரை போட்டு இதை போட்டு இது கொஞ்சம் உருகி எரிய விட்டுறாங்க. ஒரு அளவு வேறு வெங்காயம் இதெல்லாம் போடுவோம், உள்ளியை போடுவோம். உள்ளி எல்லாம் உருவட்டும். இப்போ உள்ளி நல்லா வந்துட்டு நாங்கள் வீட்டில் வெங்காயம் போட போகிறோம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் போடுறோம். ஒன்று தான் போட போகிறோம் எல்லாத்தையும். மெல்லிய நேரத்துலேயே அடுப்பை வச்சுருந்தோம். இது சிவக்கோணம் மண்டியில் கொஞ்சம் மென்மையாகிச்சா சரி. வெங்காயம் மென்மையாகிச்சா காணும். இப்போ நாங்கள் இது கறிமிளகாயை சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கோம். அதையும் போடுவோம். அதையும் கொஞ்சம் வதக்கட்டும். கிளவான உப்பை போடுவோம். உப்பை போட்டால் கொஞ்சம் வெங்காயம் வதங்குறதுல மென்மையாகனா காணும். கொஞ்சம் வதங்கட்டும். தூள் போடுவோம். இந்த வெங்காயம் அதுகள் எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் உரைப்பு போடுவோம். இப்போ இதெல்லாம் இல்லை ஒரு 2 நிமிஷம் தாளிச்சோம்னா சரி. உரைப்பாக இருக்குது. இதுக்கெல்லாம் நாங்கள் வேறு ஒன்றும் போடுறதில்லை. இதுவும் மிளகுத்தூளும் கொஞ்சம் போட போகிறோம். கொஞ்சம் மிளகுத்தூளும் தூவோம். இந்த கூட்டு இதுக்குள்ள உரைப்பு, உப்பு, மிளகு எல்லாம் இருக்குது. எல்லா ருசியும் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ இதுகளும் மென்மையாகிட்டுது. மிளகாய்களும் மென்மையாகிட்டுது. நாங்கள் இதை மெல்லிய நேரத்துலாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பொரிச்ச கணவாயை போட்டு கிளற போகிறோம். இந்த வடிவாக எல்லாத்துலேயும் இந்த உரைப்பீடுகள் பார்த்துக்கணும். கிளற போகிறோம். நாங்கள் இப்போ இதுக்குள்ள ஒரு கரண்டி பட்டர் போட போகிறோம். இதோட நல்லா இருக்குங்க. இது அந்த ருசியும் மண்ணியை பிறந்து சாப்பிடக்கலாம். நல்ல ஒரு ருசியை தரும். இது வித்தியாசமான ருசியை தரும். உங்களுக்கு டெபிள் சாப்பிடக்கலாம், அது வேறொரு ருசியை தரும். இது வேறொரு ருசியை தரும். அப்படி ஒரு மெல்லியல் இருக்கும். ஒரு மூடி ஒரு 5 நிமிஷம் விடுங்கோ. மெல்லமாக எல்லாத்துலேயும் இந்த கூட்டு பிடிக்கிறதுக்கு. இப்போ எல்லாத்துலேயும் முதல் இருந்த மாதிரி இப்போ எல்லாத்துலேயும் பிடிச்சி ஒரு மினுமினுப்பாக வருது எங்களுக்கு கறி. இது பிள்ளைகள பிறந்த நாள் இதுக்கு செய்து வைக்கிறதுல மேசக்கரு வடிவாக இருக்கும். 2 நிமிஷம் மூடி விடுங்க. வாங்க நீ அடுப்பை நிப்பாட்டுவோம். அடுப்பை நிப்பாட்டியாச்சு. இது உங்களுக்கு சாப்பிட்றதுக்குள்ள ஒரு வித்தியாசமான ருசியாக இருக்கும். இதை நாங்கள் போய் இறக்க போகிறோம். இது இந்த பட்டர் 2 படிக்காது வேறு ஒரு ருசியாகவும் இருக்கும். நம்ம நாங்கள் இப்படியே சூட்டோடு இறக்குவோம். இதே மாதிரி செய்துங்கன்னா உங்களுக்கும் இப்படியே வரும். பார்க்க மேசையில் ஒரு வடிவாக இருக்கும். இதை சமைச்சு இது போட்டு நீங்கள் மேசைக்கு எடுத்து வச்சுங்கன்னா பார்க்கல ஒரு வித்தியாசமான வடிவை தரும் உங்களுக்கு.